Peacemakers of Christo. அவன் எழுந்தான், நீ எழுந்தாயா? அவன் மாறினான், நீ மாறினாயா? லூக்காஸ் விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனத்திலே சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, ராஜாதி ராஜாவே, உன்னத தெய்வமே, அப்பா, இந்த உலகத்திற்கு மனிதன் வெறுமையாக வருகிறான் ஐயா. இந்த உலகத்திலிருந்து அவன் செல்லுகையிலும் வெறுமையாக செல்லுகிறான். ஆண்டவரே, ஒரு 25 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் இந்த 25 வருட காலங்களிலே ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு சொத்துக்களை சேர்க்கணும், எவ்வளவு நகைகளை சேர்க்கணும், சேர்த்து 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 வைக்கணும். அது என்னுடைய மகனுக்கு உதவணும், என்னுடைய மகளுக்கு உதவணும், அது என் பேர பிள்ளைகளுக்கு உதவணும், அது என்னுடைய கொள்ளு பேரன்களுக்கு உதவ வேண்டும் என்று ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்து 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 வைக்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா, என் ராஜாதி ராஜாவே, ஒவ்வொரு மனிதனுக்கும் பணக்காரனாக ஆக வேண்டும் என்ற ஆசைகள். அதே போலதான் சக்கேயு ஆண்டவரே ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்தான் ஐயா. ஆண்டவரே, அவன் ஏழையாக இல்ல பணக்காரனாக இருந்தாலும் பார்ப்பதில்லை. பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் வரி கட்டிதான் ஆக வேண்டும் என்று எல்லா சொத்துக்களையும் அபகரிக்கிறவனாக ஆண்டவரே எத்தனையோ பேருடைய அழுக்குரலுக்கு காரணமாக மாறினான். எவ்வளோ பேருடைய சாபங்களை அவன் கட்டி கொண்டான். ஆண்டவரே, எவ்வளோ குடும்பங்களை அவன் கெடுத்தான் சுவாமி. ஆமாண்டவரே, எல்லா பேருடைய சொத்துகளையும் அவன் அபகரித்து பெரிய மாளிகை கட்டினான். ஆண்டவரே, அதே போல சுவாமி, இன்று ஆண்டவரே எத்தனையோ அதிகாரிகள், எத்தனையோ ஆண்டவரே பெரிய பெரிய வேலையில இருக்கிறவர்கள் ஆண்டவரே, அப்பா, லஞ்சங்களை வாங்கி கொண்டு மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து கொண்டு மற்றவர்களை ஏமாற்றி ஆண்டவரே பலவிதமான வகையில காசுகளை புடுங்கி கொண்டு ஆண்டவரை இன்று சொத்துக்களை சேர்க்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா, காசு சேர்க்கிறவன் ஒவ்வொருவனும் பாவத்திலே விழுந்து கிடக்கிறான். அது அவனுக்குரிய காசு அல்ல ஆண்டவரே, அது அவனுக்குரிய சொத்து அல்ல ஆண்டவரே, அது ஆண்டவரே மற்றவரால் உழைத்து சம்பாதித்த வியர்வையை, ரத்தத்தையும் கண்ணீரையும் சிந்தி சம்பாதித்த சொத்து ஆண்டவரே. அப்பா, அவன் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே ஒருவன் ஒரு காசை கொடுக்கிறானோ, லஞ்சமாக கொடுக்கிறானோ, இல்லை அன்பளிப்பாக கொடுக்கிறானோ, மன எரிச்சலோடு கொடுக்கிறானோ, ஐயோ என்று கண்ணீர் விட்டு கொண்டு கொடுக்கிறானோ, அந்த பணத்தை பெறுகிற நபருக்கு ஆண்டவரே அது சாபமாக மாறுகிறது. ஏசப்பா, அவன் தன்னுடைய சொந்த அண்ணனை ஏமாற்றினாலும், தம்பியை ஏமாற்றினாலும், அக்காவை ஏமாற்றினாலும், ஆண்டவரே தங்கையை ஏமாற்றி அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரித்தாலும் அதுவும் ஆண்டவரே சாபமான சொத்தாக மாறுகிறது. ஆண்டவரே, ஏசப்பா, இன்று எத்தனையோ பிள்ளைகள் பெரிய பெரிய மாளிகை கட்டியிருக்கிறார்கள். அந்த மாளிகையினுடைய செவுறுகள் எல்லாம், செங்கல் எல்லாம் ஆண்டவரே அப்பா அழுக்குறலோடு நிரம்பி இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அது மற்றவனுடைய சொத்து ஆண்டவரே, நான் உழைத்த சொத்து அல்ல ஆண்டவரே, நான் ஏமாற்றிய சொத்து ஆண்டவரே. ஆமப்பா, அதை நிமித்தம் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் சக்கேயுவை போல நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள். இயேசுவே, சக்கையனுடைய வீட்டில இருந்த பொழுது அவர் எழுந்து நின்றான். ஆண்டவரே, அப்பா, எழுந்து நின்று என் சொத்துக்கள்ல நான் பாதி நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் யாரெல்லாம் ஏமாற்றினோனோ 4 மடங்கு நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று மனம் மாறி நின்றான். ஆண்டவரே, இன்று இந்த உலகம் மனம் மாற தயாராக இல்ல அப்பா. ஆண்டவரே, அபகரித்த சொத்துக்களை திரும்பி கொடுக்க தயாராக இல்ல. ஆண்டவரே, அப்பா, நான்
நான் மாறாமல் ஆனால் நீ மாறணும் என்று எதிர்பார்க்கிற உலகம் சுவாமி. ஆமா ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனும் அவன் பாவ நிலையிலே இருக்கணும், ஆனால் அவனுக்கு ஆசீர்வாதத்தை நீ பொழிந்து கொண்டே இருக்கணும் என்று எதிர்பார்க்கிற உலகமாக இது மாறி போய் விட்டது சுவாமி. ஏசப்பா, சக்கேயு மாறினான் ஆண்டவரே. அதன் நிமித்தம் இப்பொழுது 2024 வருடங்கள் அவனுடைய பெயரை சொல்லி ஆண்டவரே பிரசங்கிக்கப்படுகிறது. ஆண்டவரே, அவனுடைய பெயர் விவிலியத்திலே ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது சுவாமி. அவன் மனமாற்றமே அதற்கு காரணம் ஐயா. இயேசுவே, இந்நாளிலே எத்தனையோ பிள்ளைகள் பணத்தையே பற்றி கொண்டு ஆண்டவரே மோட்ச பாக்கியத்தை இழந்து போகிறார்கள் சுவாமி. நிம்மதியை இழந்து போகிறார்கள், உடல் சுகத்தை இழந்து போகிறார்கள், குடும்பத்தை இழந்து போகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த சொத்து நிமித்தமே உறவுகள் எல்லாம் வெட்டப்படுகிறது. அண்ணன் தம்பி வெட்டி கொள்கிறான், அக்கா தங்கைகள் பேசுவதில்லை சுவாமி. பல கோர்ட்டு கேசுகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, சக்கேயு மனமாறினான் ஐயா. கிறிஸ்தவ பிள்ளைகள் மனமாறணும். இதெல்லாம் நம்முடையது அல்லவா? நம்முடைய அண்ணன் அல்லவா? தம்பி அல்லவா? அக்கா தங்கை அல்லவா? என்று சகோதரத்துவத்தோடு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய கிருபையை கொடுங்க ஏசப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே பொய்யான சொத்துக்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார்களோ, கண்ணீரான சொத்துக்களையும் சாபத்திற்குரிய சொத்துக்களையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் ஏழைகளுக்கு உதவணும் ஆண்டவரே. மனம் மாறணும் சுவாமி. சாப வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. அடுத்தவன் சாப சொத்து வேண்டாம் சுவாமி. இயேசு ராஜாவே, உன் பிள்ளைகள் ஆண்டவரே பரலோகத்தை நாடணும் ஐயா, பரலோகத்தில் சேரணும் சுவாமி. இயேசு ராஜாவே, உழைப்பின் நிமித்தமே இந்த திருச்சபை கட்டப்பட்டது ஆண்டவரே. இயேசுவே, அதே போல உழைப்பின் நிமித்தமே உம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒவ்வொன்றும் கட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு மகனும் மகளும் உம்முடைய கிறிஸ்தவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கருணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன், நெட் ஆன், லைட் ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்க, ஃபேஸ்புக்ல பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட
இந்த ஜெபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை. ஒரே ஒண்ணு என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரௌசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்ல 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே. அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வ பிள்ளைகளை. மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவர, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது, பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம், சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.